இப்போ யூடியூப்பை திறந்தாலே இடியப்ப ரீல்ஸ் தாங்க அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது இடியப்பம் அப்படிங்கிற சவுண்டு மட்டும்தான் கேட்கும், இடியப்பக்காரர் நிற்க மாட்டார். அது போல தான் நானும் ரொம்ப நாளாக வந்து உப்பு வாங்கணும்னு வந்து காசை வச்சுக்கிட்டு நிற்க வேண்டியது. உப்புக்கார் மட்டும் வர மாட்டாங்க, சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தான் உப்பு வண்டியை பிடிச்சி நான் வந்து உப்பு வாங்கினேன். இங்கெல்லாம் ஒரு மாகாணி உப்பு வந்து 10 ரூபாப்பா. அதாவது ஒரு படி உப்பு வந்து 5 ரூபா. நானும் இந்த உப்பை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவைனாவது இருக்கும். ஒரு மாதமாக ட்ரை பண்ணுறேன். காசெல்லாம் எடுத்து வைக்குவேன், கிண்ணத்தையும் எடுத்து வைக்குவேன். உப்புக்காரங்களும் வருவாங்க, டெம்போவில் வருவாங்களா, அவங்க உப்புன்னு கூவிட்டு போகிறதுக்காட்டியும் நம்ம கூப்பிட்றதும் கேட்காது. டெம்போவில் போகிறதுனால செம ஸ்பீடாக போயிடுறாங்க. இன்றைக்கும் அப்படி தான். உப்பு அப்படின்னு கூப்பிட்றதுக்காட்டிக்கும் வண்டி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் தள்ளி நிற்கிது. அப்புறம் வண்டி பின்னாடி நின்றவர் நிறுத்தி ரிவர்ஸில் வண்டி எடுத்து வந்து கொடுத்துட்டு போனார். இந்த உப்பு தான் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். உப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையாகவே இருக்கும், நல்லா சுத்தமாகவும் இருக்கும். எங்கள் ஊரில் இது வந்து படி 5 ரூபா. உங்கள் ஊர்லலாம் உப்போட விலை என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உப்பை பொறுத்தளவு நம்ம பெரும்பாலும் வந்து ஒரு முட்டையாக வாங்கிக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆடு வச்சுருக்கிறதுனால புண்ணாக்கு தண்ணியில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ஆடு நிறையா குடிக்கும். அதனால் வந்து ஒரு முட்டையாக வாங்குவோம்.